மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிடுவதாக உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் டிரம்பின் இந்த கூற்றை இந்தியா நிராகரித்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், வெனிசுலாவையும் சேர்த்து எந்த நாட்டின் கச்சா எண்ணெயாக இருந்தாலும் வணிக சாத்தியக்கூறுகளை பொறுத்து அவற்றை வாங்க இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி முன்பிருந்தே வெனிசுலா இந்தியாவின் எரிசக்தி துறையில் நெருங்கிய கூட்டாளி என்று குறிப்பிட்ட அவர், 2019-20 வரை இந்தியா வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்ததாகவும், வெனிசுலா மீது விதிக்கப்பட்ட சர்வதேச தடை காரணமாக அப்போது எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் கடந்த 2023-24 ஆகிய ஆண்டுகளில் வெனிசுலாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கியதாகவும், மீண்டும் தடை விதிக்கப்பட்டதால் அதையும் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதே அரசின் தலையாய முன்னுரிமை என்றும், எந்த நாட்டில் இருந்து எண்ணெய் வாங்குவது என்பது விலை மற்றும் வணிக ரீதியான பயன் போன்ற காரணங்களைக் கொண்டே முடிவு செய்யப்படுகிறது என்றும் அவர் அழுத்தமாக கூறியுள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.